கூட்டுறவு வங்கியில வந்து இருக்கிற கடனை எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்தா 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த சலுகையை வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார், முன்னாடி வந்தவங்களும் இதே தான் பண்ணியிருக்காங்க, இது திரும்பவும் அவரே திரும்ப ரிப்பீட் பண்ற மாதிரி? பொதுவாக வந்து விவசாயிகள் சம்பந்தமா அவங்க ஒரு அறிக்கையினுடைய ஒரு பகுதியாக அவர் வாசிச்சிருக்காரு. டெல்டா பகுதின்னு எல்லாருக்கும் பொருந்தும். டெல்டாவில் மட்டும்தான் விவசாயம் இருக்கானா, எல்லா இடத்துலும் இந்தியா முழுக்க இருக்கிறான். வந்து அவர் சொன்னது வந்து உர தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னாரு. வந்து இது வந்து உர தட்டுப்பாடு அப்படின்போது உரம் வந்து ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்குது. உரம் வந்து மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி உரத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க ஒன்றிய அரசு தான் அதை கேட்கணும். ஆனாலும் அதை சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி விவசாய கடன் ரத்து அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலமா பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வந்து கூட்டுறவு வங்கியில தான் அதிகமா லோன் எடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வரும்போது எல்லாரும் கூட்டுறவு வங்கி லோனை தான் நாங்க வந்து நிராகரித்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலயே நிறைய பேர் வந்து கூட்டுறவு வங்கியில லோன் எடுப்பாங்க. இவரும் அதையே சொல்லியிருக்காரு. இல்ல இதுல இப்ப நான் படிச்ச ஒரு ஆர்டிகல் என்னன்னா, அது எந்த அளவுக்குன்னு தெரியும், நான் படிச்சது தான். வந்து இப்ப கூட்டுறவு வங்கி எங்க தெரியுமா, அவங்க எங்க வாங்க தரீங்களா, ஃபண்ட் வாங்குறாங்க, நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருந்து வாங்குறாங்க. அங்க இருந்து இப்படி வருது. அது வந்து நீங்க எப்படி போனாலும் அங்க இருந்தா இவங்க வாங்குறாங்க. அதனால அது எப்படி தள்ளுபடி பண்ண முடியும், அதனுடைய வரைமுறை என்ன, அது எந்த மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க, அல்லது கடனை வந்து எவ்வளவு அடைச்சிருந்தா எவ்வளவு தள்ளுபடி வரும், அடைக்காம இருந்தா எவ்வளவு வரும், டீட்டெயிலா சொல்லும் போதுதான் தெரிய வரும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து விவசாயிகள் கடன் தள்ளுபடி, பயிருக்கு இவ்வளவு காப்பீடு, அப்புறம் மழை வந்ததுன்னா பயிர் உங்களுக்கு சேதம் ஆயிடுச்சுன்னா ஏக்கருக்கு இவ்வளவு, ஹெக்டாருக்கு இவ்வளவு, அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது காலகாலமா விவசாயிகளை வந்து ஒரு ஏமாற்றுகிற வேலைதான். ஆனால் விஜய் வந்து இதை வந்து என்ன சொல்றது, அவருடைய பாணியில சொன்னோம்னா ஒரு டீசர் தான், மற்றபடி ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்கு. மெயின் பிக்சர் மீன் ஒரு விரிவான தேர்தல் அறிக்கை வந்து உங்களுக்கு டீட்டெயிலா போடுறது. அப்ப டீட்டெயிலா அந்த தேர்தல் அறிக்கையில் இது சொல்லும் பொழுது தெரிய வரும்.